வெயிட் லாஸ் பண்ணுறது மெத்தட் ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவுலாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே சமயத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் வேணுங்க. சில விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு வேணும். அது எப்படின்னா ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு முடிவெடுக்கணும். நீங்கள் என்னென்னா ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம். இப்போ என்ன சாப்பிட்றீங்களோ அதில் பாதியை கட் பண்ணிவிடுங்க. காலையில் 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதை 2 இட்லியாக மாற்றுங்க. மதியம் 2 கரண்டி சாப்பிடுங்கன்னா 1 கரண்டியாக மாற்றுங்க. நைட்டு அதுமாரி 4 தோசை சாப்பிடுங்கன்னா 2 தோசையாக மாற்றுங்க. இதுதான், இவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்துலேயே நீங்கள் ஒரு 2 kg 3 kg குறைவீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 10 kg வரைக்கும் குறைக்க முடியும். நான் ஆக்சுவலாக இதை தான் பண்ணேன். 13 கிலோ குறைச்சிருக்கேங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிலோ ஏற்றிருக்கேன் மறுபடியும். ஸோ 13 கிலோ குறைச்சி இப்போதைக்கு 10 kg குறைச்சிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. நான் என்ன சாப்பிடுவேனோ அதில் பாதி மட்டும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணலான்னா நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணுங்கள். வச்சு பழம் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. பசிக்கலையா தொடவே தொடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பசிக்கலையா சாப்பிடாமல் இருங்க. நைட்டு மட்டும் லைட்டாக பசிக்கும். அப்போ லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. அதனால் ஐயோ டைம் ஆயிடுச்செல்லாம் சாப்பிடாதீங்க. பசிச்சா சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்றீங்களோ அதில் பாதி மட்டும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட்டு குறையும். 6 மாதம் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 கிலோ குறையும். இது உண்மை. நான் 10 கிலோ குறைச்சிருக்கேன். நன்றி.